உணவே மருந்து. அதாவது ஒரு 50-60 வயது கடந்தவர்களுக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள்ல காலை பிரேக்ஃபாஸ்ட்டா இதை எடுத்துக்கோங்களேன். ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆகும். உடல் நலனும் ஆரோக்கியமாக இருக்கும். அறிஞர்கள் சொன்ன வழிமுறைப்படி அதாவது வாதத்தை குறைப்பதற்கு நிறைய உணவு முறைகள் இருக்குங்க. அதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கஞ்சி வகை. பொதுவா வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்பராக இருக்காது. காலையில் எந்த உணவு எடுத்தாலும் உடல் சோர்வாக இருக்குது, கை கால் மூட்டு வலிலாம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இந்த கஞ்சியை காலையில் கஞ்சி எப்படி செய்யலாம், யார் யார் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வேளை சுகர் இருக்கவங்க, பிபி இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த கஞ்சியை பயன்படுத்தலாம். இதில் நம்ம என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடை நார்மலாக மெயின்டைன் ஆகிறதுக்கும், இல்லைங்க நான் அண்டர் வெயிட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த கஞ்சியை குடிக்கலாம். முருங்கை கீரையும் இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். அந்த வலிகளை குறைப்பதற்கு, ஸோ மூட்டு வலி, நம்ம தசைகளில் ஏற்படக்கூடிய வலி, இது எல்லாமே குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உணவே மருந்து. அதாவது ஒரு 50-60 வயது கடந்தவர்களுக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளில் காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துக்கோங்களேன். ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும். உடல் நலனும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய உணவை பொறுத்து தான் நம்மளுடைய உடல் நிலையும் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி அதாவது வாதத்தை குறைப்பதற்கு நிறைய உணவு முறைகள் இருக்குங்க. அதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கஞ்சி வகை. பொதுவாக வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்பராக இருக்காது. காலையில் எந்த உணவு எடுத்தாலும் உடல் சோர்வாக இருக்குது, கை கால் மூட்டு வலிலாம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இந்த கஞ்சியை காலையில் குடிக்கிறதன் மூலயமாக நமக்கு உடல் சோர்வு இருக்காது, கை கால் வலி, ஆர்த்ரைட்டிஸ் அதாவது மூட்டு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், வாதத்தை குறைப்பதற்கு, வயதான காலத்தில் வாதம் அதிகமாகவே இருக்குங்க. மூட்டுக்களில் திடீர்னு வலி வருது, அங்கங்கே பிடிப்பு ஏற்படுது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதை போக்குவதற்காக ஒரு ஸ்பெஷல் கஞ்சி வகையை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த கஞ்சி எப்படி செய்யலாம், யார் யார் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வேளை சுகர் இருக்கவங்க, பிபி இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த கஞ்சியை பயன்படுத்தலாம். இதில் நம்ம என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பொதுவாகவே இந்த ரம்ப இலை அப்படின்னு ஒன்று இருக்கும், நல்ல நீளமாக புல் மாதிரி இருக்கும். பிரியாணிக்கெலாம் வாசனைக்காக இது சேர்க்கக்கூடியது ரம்ப இலை. ஸோ இந்த இலையை நல்ல ட்ரை லீவ்ஸாகவே உங்களுக்கு கிடைக்கும், கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் மசாலா பொருட்களோ இல்லை மசாலா ஐட்டம் சேர்ந்த பொருட்கள் சமைக்கிறோம், நான்வெஜ் முக்கியமாக சமைக்கும் போது இந்த இலையை போட்டு சமைக்கும் போது நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கும். ஃப்ளேவர் வந்து நல்ல அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ இந்த ரம்ப இலை கொஞ்சம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த கஞ்சி நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றது, ஏதாவது ஒரு சிறுதானியம் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அந்த சிறுதானியம் அப்படின்னு சொல்லும்போது குதிரைவாலி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் குதிரைவாலியை கூட எடுத்துக்கோங்க. ஸோ குதிரைவாலி 1 கப் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது சிறுபருப்புனா நம்மளுடைய இந்த பச்சை பயிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய தோல் எடுத்துருக்கக்கூடிய இந்த சிறுபருப்பு. ஸோ இதை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி உளுந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கருப்பு உளுந்தையும் நம்ம ஒரு 1/4 கப். இந்த கருப்பு உளுந்து எப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப முழுசாக போட்டால் கண்டிப்பாக அது இதனோட சேர்த்து வேகாது. ஸோ பாதியாக உடச்சது எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 1/4 கப் அளவுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றாக சேர்த்து இதற்கு 4 பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதை நல்லா பாயில் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதனோட வேறு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சீரகம் இதிலே சேர்த்துருங்க. ஸோ சேர்த்து இதில் அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதில் சேர்த்துக்கோங்க. சீரகம், வெந்தயம், ஸோ ரெண்டுமே சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ பாயில் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா வெந்ததுக்கு பிறகு இதனோட பால் கொஞ்சம் சேர்க்கணும். ஸோ ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் இல்லைன்னா தேங்காய் பாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனோடையே ஒரு 5-6 பூண்டு பற்கள் போட்டு அதை நல்லா வேக வைக்கணும்.
ஸோ இப்படி நம்ம வேக வைக்கும்போது இதனுடைய ஃப்ளேவர் வந்து நறுமணம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. சரி, இதுக்கப்புறம் இதில் வேறு என்னங்க சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கை கீரையை இதனோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ முருங்கை கீரை, அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறுதானியங்கள் எல்லாமே நல்லா வெந்து நமக்கு வந்திருக்கும். சரிங்க, இந்த ரம்ப இலைன்னு சொன்னீங்களே, அது எப்போ சேர்க்கலாம் அப்படின்னா, தனியாக தாளிதம் பண்ணி இதனோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்து, இந்த ரம்ப இலைகள்னு சொன்ன பார்த்தீங்களா, இதை சின்ன சின்ன பீசஸாக இதனோட கட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த ஆயிலே போட்டு தாளிதம் செய்யும்போது, அதாவது தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதில் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பாயில் பண்ணி இந்த கஞ்சியில் ஆட் பண்ணிடணும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடை நார்மலாக மெயின்டைன் ஆகிறதுக்கும், இல்லைங்க நான் அண்டர் வெயிட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த கஞ்சியை குடிக்கலாம். முருங்கை கீரையும் இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். அந்த வலிகளை குறைப்பதற்கு, ஸோ மூட்டு வலி, நம்ம தசைகளில் ஏற்படக்கூடிய வலி, இது எல்லாமே குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கஞ்சியில் நம்ம குதிரைவாலி சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அந்த அரிசி வகையை சேர்த்துக்கலாம். ஸோ இதனுடைய பார்த்தீங்கன்னா சம்பா அரிசியோ இல்லை சீரக சம்பா, மணிச்சம்பா, ஸோ இந்த மாதிரியான அரிசி வகைகளை இதனோட சேர்த்தும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ மறக்காமல் பூண்டு, வெந்தயம், சீரகம் இது எல்லாமே சேர்த்து முருங்கை கீரையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தி இருக்கும்போது உடல் நலனுக்கு அவ்வளவு நன்மை தரக்கூடியது. ஸோ பொதுவாகவே ஒரு 50-60 வயதை கடந்தவங்களுக்கு கை நடுக்கம் ஏற்படுறது, கால் நடுக்கம் ஏற்படுறது, இல்லைங்க என்னால் பேச முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாறுறதுக்கு இந்த கஞ்சியை நம்ம காலையில் ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வரலாம். வாதம் நமக்கு நல்லாவே குறையும். இல்லைங்க எனக்கு இதை தாண்டி இன்னும் வலி அதிகமாக இருக்குது, காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேறு என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆயில் ஐட்டம்ஸ் இல்லாத உணவுகளாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஒரு நாளைக்கு பயன்படுத்தலாம். இல்லை இட்லியோ இடியாப்பமோ இது ஓகே, பட் இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சைட் டிஷ் இதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி 50-60 வயதை கடந்த ஒரு சிலருக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குங்க. ஸோ பெரும்பாலும் இந்த மலச்சிக்கல் தொந்தரவு வயதான காலத்தில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதற்குமே இந்த கஞ்சியை பயன்படுத்தலாம். இரவு தூங்கும்போது இந்த மலச்சிக்கல், ஸோ வயதானவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது சரியாகும்னா மகா திரிஃப்லாதி டேப்லெட் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ மகா திரிஃப்லாதி டேப்லெட்டை நீங்கள் தினம்தோறும், ஸோ காலை இரவு 2 வேளையும் 2 டேப்லெட்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ மகா திரிஃப்லாதி எடுக்கும்போது மலச்சிக்கல் தொந்தரவும் நமக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அதிகமாக மோஷன் போகிறதும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு இந்த ஐபிஎஸ் கண்டிஷன் மாதிரி இருக்கும், உணவு சாப்பிட்டோடனே மோஷன் போகிறது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணனாலும் இந்த மெடிசன்ஸை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சித்த மருத்துவத்தில் இன்னும் 50-60 வயதை கடந்தவங்களுக்கு கை நடுக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ இதற்காகவே கல்ப சஞ்சீவி நம்ம கொடுக்குறோம், ஸ்பெஷல் மெடிசன். ஸோ கல்ப சஞ்சீவி சூரணமும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ரெகுலராக ஒரு 50-60 வயதை கடந்தவங்களுக்கு என்னதாங்க உணவு சாப்பிட்றது, காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ அன்றைய தினம் நமக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை மூட்டு வலினால நமக்கு எதுவுமே சாப்பிட முடியலையே, இல்லை பித்தம் அதிகரிச்சிருக்கே அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா இவங்களுக்கான கஞ்சியும் தான் இது. ரெகுலராக இது எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஸோ அதிகமான பால் சுரப்பு வரலன்னா இந்த கஞ்சியை நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஸோ தினந்தோறும் இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது போதுமான அளவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு இது ஏதுவாக இருக்கும். ஸோ இந்த கஞ்சி வகையை பொறுத்த வரைக்கும் வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை தாராளமாக எடுத்துக்கோங்க. ஸோ ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கும் சரி, வாதத்தை குறைப்பதற்கும் இது ரொம்ப ஏற்ற கஞ்சியாக இருக்கும். மேலும் உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.